ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு செஷன். நம்ம கண்டினியூஸாக அந்த சீரீஸில் வந்து நம்ம ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏன்ஷியன்ட், மெடிவல், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், மாடர்ன் இந்தியா, தென் வி ஹவ் சீன் இந்தியன் எக்கானமி, இந்தியன் பாலிட்டி, அப்புறம் ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக், இதெல்லாமே ஆல்மோஸ்ட் அப்புறம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனோட லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வி ஹவ் ரீச் த எண்ட் ஆஃப் த செஷன். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிஸ்லினியஸ் டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, இதுவரையும் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ஒரு 5 இயர்ஸாக கேட்டால் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஸ்கீம்ஸு, அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், டிஃபென்ஸ், புக்ஸ், தென் டேர்ம்ஸ் இந்த நியூஸ், அந்த மாதிரிலாம் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஸோ யூஸ்வலாக ரொம்ப லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்லேருந்து கேட்குறாங்க. சரிங்களா, அதேமாதிரி ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ்லேருந்து கேட்குறாங்க. எய்தர் டைரெக்டாக அந்த அவார்ட்ஸ் பற்றி கேட்குறாங்க, அப்படின்னா அதோட ஜூரி அதெல்லாம் யார் அப்படின்ற மாதிரி போன வருஷம் வந்து கேட்டிருந்தாங்க. தென் ஸ்கீம்ஸ், எவ்ரி இயர் 1 question or 2 questions வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கீம்ஸ்லேருந்து வந்துடும். ஸோ வாட் ஐ வுட் சே, நீங்கள் அந்த இயரில் வந்து ரோல் அவுட் பண்ண ஸ்கீம்ஸ் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10 year கம்ப்ளீட் ஆகிருக்கும், இல்லை 20 year 30 yearன்றது கம்ப்ளீட் ஆகிருக்கும். அந்த மாதிரியான ஏதாவது ஸ்கீம்ஸ் ஏதாவது இது இருந்தாலும் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, தென் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ரீசெண்டாக கொஞ்சம் பிக் லெவலில் மேபி கிரிக்கெட்டாக இருக்கலாம், கிரிக்கெட், செஸ்ஸு, பேட்மிண்டன், அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுலேயே வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அதையும் நம்ம பார்ப்போம். டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியமான டாபிக். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதர் எக்ஸாம்ஸில் சிடிஎஸ், சிஏபிஎஃப், அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்துட்டு இந்த ரீசெண்டாக கண்டக்ட் பண்ண எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் கேட்குறது வழக்கம். ஈவன் நம்ம யூபிஎஸ்சியில் வந்து யூஸ்வலாக கேட்க மாட்டாங்க. பட் 2024 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆன் டாப் ஆஃப் தட் இந்தியா ஆல்சோ ஹவ் பீன் இன்வால்விங் இன் ஸோ மெனி ஆப்ரேஷன்ஸ் லைக் ஆப்ரேஷன்ஸ் அஜய் வித் ரெஸ்பெக்ட் டு இஸ்ரேல், காவேரி, அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் பேசிஸில் பண்ணியிருப்பாங்க. மேபி கேட்கலாம். ஓகேங்களா, இந்த பக்கம் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த பக்கம் அசோசியேட்டட் கண்ட்ரிஸ் கொடுத்துட்டு அதுவும் கேட்கலாம். அதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். தென் புக்ஸ், இந்த புக்ஸ் யார் எழுதுனது, அந்த மாதிரி 24 வந்து ஒரே ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருந்துருக்காங்க. தென் டேர்ம்ஸ் வந்துட்டு இன் நியூஸ் அப்படின்ற மாதிரியும் நம்ம கொஸ்டின் வந்துட்டு பார்த்துருக்கோம். சரிங்களா, அந்தந்த சப்ஜெக்ட்ஸ்லையும் பார்த்துருக்கோம். அது இல்லாத ஃபார் எக்ஸாம்பிள் மெம்பரன் ரியாக்டர், பம்ப்டு ஹைட்ரோ பவர் ஸ்டோரேஜ், அதெல்லாமே வந்துட்டு நம்ம என்விரான்மெண்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா. இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிஃபெரி ஏரியாவிலேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு இதில் மிஸ்செலினியஸில் வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. பட் இதெல்லாமே நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் வந்து மிஸ்செலினியஸ் டாபிக்ஸில் இருந்துட்டு 8-7 கொஸ்டின்ஸ் கூட வரலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக இருக்கும். இது எங்கேருந்து கேட்டாங்க அப்படின்னு தெரியுது. இது ஸ்கீம்ஸ், அவார்ட்ஸ் அதெல்லாம் ஓகே. பட் மற்றபடி மேபி போன வருஷம் வந்துட்டு அந்த ஜூரி அதெல்லாம் கேட்டாங்க. அந்த மாதிரி 26லேயே வந்துட்டு ஏதாவது வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அவுட் ஆஃப் த ஏரியா நம்ம ஸ்டாட்டிக் நம்ம இதுவரையும் பார்த்ததை தவிர்த்து மற்ற ஏரியாஸ் வந்து கேட்குறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு அந்த இடத்துல கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். எங்கேருந்து எப்படி கேட்டாங்கன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி பவுன்சர்ஸ் மாதிரி இருக்கும். அதை பார்த்து பேனிக் ஆக வேணாம். ஓகேங்களா, ஜஸ்ட்டு காமாக நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணி என்ன கேட்குறாங்கன்றதை தெரிஞ்சாலே யூ கேன் ஈஸிலி அரைவ் த ஆன்சர்ஸ். ஈவன் அப்படி தெரியல அப்படின்னா பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம என்ன ஸ்டாட்டிக் நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம், அந்த ஏரியாவில் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ வித்தவுட் எனி டிலே ஃபஸ்ட்டு வந்து நான் இது எப்படி கொண்டு போக போகிறேன் அப்படின்னா இந்த சென்னை கொஞ்சம் 6 ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு இது பார்க்கலாம். தென் அவார்ட்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். தென் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி சாப்டர் வைஸ் பார்க்கலாம். சரிங்களா, கொஞ்சம் மைக்ரோ டாபிக்ஸில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2020, 3, 4, 5 எல்லா இயருமே கேட்டிருக்காங்க. ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஸோ வித்தவுட் எனி டிலே வில் கெட் இன்டு த கொஸ்டின். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே, let me read out the question. Consider the following statements in the context of interventions being undertaken under Anemia Mukt Bharat strategy. ஓகேங்களா, பேர்லேயே இருக்குது. there is something called Anemia Mukt Bharat strategy அப்படின்றது ஹெல்த் மினிஸ்ட்ரி கொண்டு வந்தது. அனீமியா, இட்ஸ் யூ நோ வெரி வெல் தட் டு அட்ரஸ் த சிக்கிள் செல் அனீமியா ஆர் அதர் பிளட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் ஆர் அதர் ஹியூமோக்ளோபின் டிசார்டர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கொண்டு வந்த மெசேஜ் தான் இது. Okay, let me read out the statements. First, it provides prophylactic calcium supplements for preschool children, adolescents and pregnant women.
It runs a campaign for delayed cord clamping at the time of childbirth. It provides for periodic deworming to children and adolescents. It addresses non-nutritional causes of anemia in endemic pockets with special focus on malaria, hemoglobinopathies and fluorosis. யூஸ்வலாகவே நம்மளுமே சில டைமில் வந்து எடுத்திருப்போம், இல்லை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஸ்கூல் டைமில் படிச்சிருப்போம், நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்போம், நியூஸில் படிச்சிருப்போம், ஓகேங்களா, நம்ம ஆன்லைன் இதில் எல்லாமே பார்த்துருப்போம். இஃப் அ பர்சன் இஸ் சஃபரிங் ஃப்ரம் அனீமியா அப்படின்றப்போ everyone including doctor and people will advise them to take iron supplements, சரிங்களா. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம்னு கொடுத்துருப்பாங்க. we know very well that calcium is known for the vitamin D. அதோட குறைபாடுக்கு போன் ஸ்ட்ரென்தனிங் தான் கால்சியம் வந்துட்டு ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். வேரஸ் ஃபார் அனீமியா அப்படின்னு வரும்போது ஹியர் சுட் கம் அயன் சுட் கம் ஹியர், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தப்பு, மற்ற மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. எஸ், இட் ரன்ஸ் எ கேம்பெயின் ஃபார் டிலேட் கார்ட் கிளாம்பிங் அட் த டைம் ஆஃப் சைல்டு பர்த் டு ப்ரொமோட் த அயன் சப்ளிமெண்ட் ஷுட் பி டேக்கன் பை த ப்ரெக்னென்ட் விமன். தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீரியாடிக் டிவார்மிங் அதுவுமே பண்ணுறாங்க. ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா not only nutritional support, also they are addresses the non-nutritional causes of anemia, ஓகேங்களா. endemic pocket அப்படின்னா மலேரியா, ஹீமோக்ளோபினோபதிஸ் அதெல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்கிற இதுவுமே வந்து பண்ணுறாங்க. ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஆப்ஷன் சி, ஓகேங்களா. ஒன்லி 3 இஸ் த ரைட் ஆன்சர். எக்ஸப்ட் அதுவும் நம்ம எலிமினேட் பண்ணி ஈஸியாக வி கேன் அரைவ் த ஆன்சர். வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Consider the following statements in relation to ஜனனி சுரக்ஷா யோஜனா. இது வந்து நம்ம எல்லோரும் படிச்சிருப்போம், ஓகேங்களா. மெயின்ஸ்லேயும் சரி ப்ரிலிம்ஸ்லேயும் சரி ஸ்கீம்ஸ் நோட் பண்ணி எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். இட் இஸ் சேஃப் மதர்வுட் இன்டர்வென்ஷன் ஆஃப் த ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். ஃபைன். Its objective is to reduce maternal and neonatal mortality among poor pregnant women. All right. It aims to promote institutional delivery among poor pregnant women இருக்கு. கரெக்ட். ஃபோர்த் பாருங்கள், its objective includes providing public health facilities to sick infants up to 1 year of age அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து ஃபேக்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 years of age அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ தேர் இஸ் நோ சச் அப் டு 1 year of age அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ஓகேங்களா. ஃபேக்சுவலி திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். தென் எகெயின் ஒன் மோர் ராங் வந்து இருக்குது. இது எங்கே அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் தே ஆர் சேயிங் இட் இஸ் அ ஸ்டேட் மதர்வுட் இன்டர்வென்ஷன் ஆஃப் த ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்னு இருக்குது. நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல பார்த்துருப்போம், எங்கெல்லாம் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அங்கெல்லாம் எம்ஃபசைஸ் பண்ணுறாங்களோ தேர் இஸ் ஹை ப்ராபபிலிட்டி ஆர் ஹை சான்சஸ் ஃபார் ஸ்வாப்பிங் த ஸ்டேட்மெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸ்டேட் கவர்மெண்ட் வர இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வர இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஸ்வாப் பண்ண ஒரு ஏரியாஸ் தான் இது. ஹியர் தே ஆர் சேயிங் ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், பட் ஆக்சுவலி திஸ் மதர்வுட் இன்டர்வென்ஷன் வாஸ் டன் பை த NRLM, ஓகேங்களா. நேஷ்னல் ரூரல் லைவ்லிவுட் மிஷன், அந்த நேஷ்னல் ரூரல் மிஷன், ஓகேங்களா. இட்ஸ் ப்ரோக்ராம் டன் பை த நேஷ்னல் லெவலில் பண்ணது. இட்ஸ் நாட் இன்டர்வென்ஷன் ஆஃப் த ஸ்டேட் லெவல். அது வந்து தப்பு. ஸோ ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் தப்பு, மற்ற ரெண்டும் 2 and 3 ஆர் கரெக்ட். ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி, ஒன்லி 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன யோஜனாவிலிருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கலாம். அதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம எல்லாருமே மக்கப் பண்ண முடியாது. மெயினாக மினிஸ்ட்ரிஸ் ஒரு இது எடுத்துக்க ஒரு ஸ்கீம்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி என்ன மினிஸ்ட்ரின்னு பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு இல்லைன்னா ஏஜ் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ், ஓகேங்களா. எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்படின்னா ஏதாவது அமௌண்ட் இன்வால்வ் ஆகுதுன்னா எவ்வளோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பென்ஷன் ஸ்கீம்லாம் இருந்துச்சுன்னா அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் அது போக வேறு ஏதாவது மெசேஜ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே போதுமானது. ஏன்னா இங்கே தான் ட்விஸ்ட் வைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப ட்விஸ்ட் எதுவுமே இருக்காது, ஓகேங்களா. ஸோ அதனால் வி கேன் ஈஸிலி எலிமினேட் த ஆன்சர். மீதி எல்லாமே ஜென்ரலாக வர்றத நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ வித்தவுட் எனி டிலே வில் கெட் இன்டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து 2024 கேட்ட கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு த பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தான் யோஜனா, consider the following statements. The entry age group for enrollment in the scheme is 21 to 40 years. Fine. Second, age specific contributions shall be made by the beneficiaries. Okay. Each subscriber under the scheme shall receive a minimum pension of ₹3,000 per month after attaining the age of 60 years. Okay.
ஃபேமிலி பென்ஷன் இஸ் அப்ளிகபிள் டு த ஸ்பௌஸ் அண்ட் அன்மேரிட் டாட்டர்ஸ்ன்னு இருக்குது. இப்போ ஆல்ரெடி நான் போன கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போதே சொன்னேன், ஒரு ஸ்கீம்ஸ் பார்க்குறீங்கன்னா இட்ஸ் கம்ஸ் அண்டர் எந்த மினிஸ்ட்ரி, ஓகேங்களா. ரெண்டாவது அதில் என்ன ஏஜ், யாரெல்லாம் பெனிஃபிஷியரிஸ், ஓகேங்களா. மூணாவது வேறு ஏதாவது அமௌண்ட் வந்து இன்வால்வ் ஆகுதா, வேறு சப் டிபார்ட்மெண்ட் ஏதாவது இருக்கா, ஓகேங்களா. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் குரூப் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம், 21 to 40. நம்ம யூஸ்வலாக வந்து இந்த பிஒய்க்யூ செஷன்லேயே வந்து நிறையா டைம் வந்து எம்ஃபசைஸ் பண்ணது, இஃப் த கொஷின் அந்த கொஷின்ஸில் வந்துட்டு ஃபேக்சுவல் ரிலேட்டடான கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா பி கேர்ஃபுல் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா. பிகாஸ் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா ஃபேக்சுவலாக கேட்கும்போது தப்பாக போகிறதுக்கு, அங்கே தப்பு வந்து வைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் நம்ம அந்த இயர் வந்து இந்த 23, 22லேயும் வந்துட்டு இந்த இது வந்து ஸ்ரம் யோகி மன்தான் யோஜனா வந்து வந்திருக்கும். மறுபடியும் அவங்க 24 வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் லாஸ்ட் ஒரு 2 இயர் பார்த்துக்கிறது ரொம்பவுமே சேஃப். எவ்ரி ஒன் நோஸ் தட் பேசிக்காக வந்துட்டு நம்ம பார்த்த வரைக்கும் ஏதாவது ஏஜ் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா 18லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 18 to 40 இருக்கலாம், 18 to 60 இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். இங்கே என்ட்ரி ஏஜ் குரூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 to 40 இருக்குது. இட்ஸ் நாட் 21, ஆக்சுவலி இட் இஸ் 18 years, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தப்பு. ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஏவும் டியும் கேன்சல் ஆகிடும், மீதி இருக்கிறது பிசி தான். அப்போது பி ஏஜ் ஸ்பெசிஃபிக் கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக அது கரெக்டாகி தான் தீரணும். தேர்ட் பாருங்கள், each subscriber under the scheme shall receive minimum pension of 3,000 per month after attaining the age of 60 years இருக்கு. தட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட், ஓகேங்களா. அதுலேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேபி சம்டைம்ஸ் இங்கே வந்து ப்ளே பண்ணலாம். யூஸ்வலாக 2 ஃபேக்ட் கேட்குறாங்க ஒரு கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று கரெக்டாகவும் ஒன்று தப்பாகும், சரிங்களா. இது வந்து நம்ம ப்ரீவியஸ் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி சொல்கிற ஒன்று. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் மேலே 18 years அது தப்பாயிடுச்சு, வேறு கீழே 3,000 வந்து கரெக்டு தான். நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், நாட் நெசசரி டு ரீட் எனிவேஸ் ஃபேமிலி பென்ஷன் இஸ் அப்ளிகபிள் டு த ஸ்பௌஸ் அண்ட் அன்மேரீடு டாட்டர்ஸ்ன்னு இருக்குது. அது தப்புங்க, சரிங்களா. அப்படி எதுவும் கிடையாது. ஸோ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி 2, 1, 3 only. We'll go to the next question. இது வந்து பார்த்தீங்கன்னா 2024 கேட்ட கொஷின் தான். வித் ரெஃபரன்ஸ் டு த பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருவ அபியான் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அனிமிக் முக்து பாரத், ஜனனி சுரக்ஷா யோஜனா, இப்போ சுரக்ஷித் மாத்ருவ அபியான், ஹெல்த் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் நிறைய கேட்குறாங்க. அப்போ நம்ம ஒரு பேட்டர்ன் வந்து நமக்கு தெரிய வருது, ஓகேங்களா. அப்போ நம்ம பிஒய்க்யூ பார்க்க வாட் வி ஆர் டிசிஃபரிங் அப்படின்னா ஸ்கீம்ஸ் கேட்குறாங்க. அந்த ஸ்கீம்ஸ் மேக்ஸிமம் எதிலிருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஹெல்த் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் இயர் 26 வந்து நம்ம பார்க்கும்போது ஹெல்த் ரிலேட்டடாக அந்த ஸ்கீம்ஸ் ஏதாவது ரீசெண்டாக ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். ஐம் நாட் சேயிங் தட் டெஃபினட்டாக அதுலேருந்து வரும் அப்படின்ட்டு, பார்த்த வரைக்கும் அதுலேருந்து நிறைய கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் வி ஷுட் கிவ் டு த ஹெல்த் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன கேட்டிருக்காங்களோ அந்தமாரி போகலாம். ஏன்னா நம்ம ஸ்கீம்ஸ் அப்படின்னாலே நேரம் கம்பைலேஷன் பயங்கரமாக வந்திருக்கும், பயங்கர ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் வரும். அங்கே ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 150, 200 ஸ்கீம்ஸ், 300 ஸ்கீம்ஸ் வந்து இருக்கும். எல்லாத்தையும் இதேமாரி மனப்பாடம் பண்ண முடியுமான்றது கொஸ்டின் மார்க் தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபியூ ஏரியாஸ் கரண்ட் அஃபேரில் வந்தது, ஓகேங்களா. ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு டைரெக்டாக ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் இந்த ஸ்கீம் பற்றி, அதை கேட்கலாம். இல்லைன்னா பிஐபியில் வந்த ஸ்கீம்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் ரீசெண்டாக வந்து கரண்ட் அஃபேரில் பெரிதும் பேசப்பட்ட இதாக இருக்கலாம். அதில் ஹெல்த் ரிலேட்டடாக தான் பார்த்துக்கிறது ரொம்ப அட்வைசபிள், சரிங்களா. சரி, ஓகே, வில் கெட் இன் டு த கொஸ்டின். பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருவ அபியான். ஓகே, லெட் மீ ரீட் அவுட் த ஸ்டேட்மெண்ட். திஸ் ஸ்கீம்ஸ் guarantees a minimum package of antenatal care service to women in the 2nd and 3rd trimesters of pregnancy and 6 months post delivery health care service. இது வரையுமே கரெக்டு தான். பட் கடைசியாக பாருங்கள், இன் எனி கவர்மெண்ட் ஹெல்த் ஃபெசிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே தான் ஒரு சின்ன செக் பாயிண்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஒன்லி, எனி, எவ்ரிவேர், இந்த மாதிரியான பர்டிகுலர்லி இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசியஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரிலாம் வந்திருக்கு அப்படின்னா we need to be very very careful, ஓகேங்களா. அங்கே ட்ராப் வச்சுக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதேமாதிரி தான் இங்கேயும் ட்ராப் வச்சுருக்காங்க. they are saying care service in any government health facilitiesனு, பட் எனி கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுன்னா ஒன்லி designated government health care facilities, சரிங்களா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல need to be noted. ஃபஸ்ட்டு தப்பு. செகண்ட் பாருங்களேன், under this scheme private sector healthcare providers of certain specialties can volunteer to provide
சர்வீசஸ் அட் நியர்பை கவர்மெண்ட் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ். இப்போது நீங்கள் இந்த 2 ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போதே அந்த டோன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக சொல்லியிருப்பாங்க, எனி கேன் அவைல் சர்வீஸ் அட் எனி ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ்னு. அப்போ அதுவே செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் பாருங்கள். ப்ரைவேட் செக்டார் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் ஆஃப் certain specialties can volunteer to provide services at nearby government health facilitiesனு கேட்டிருக்காங்க. இங்கே எக்ஸ்ட்ரீம் சென்டென்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, எல்லாமே ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ரொம்ப சாஃப்ட் வேர்ட்ஸாக யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ இன் ஃபேக்ட். ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி, 2 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நீங்கள் ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது ரொம்ப கவனமாக, ஓகேங்களா, எங்கே வந்து வச்சுருப்பாங்க கைண்ட் ஆஃப் ஒரு அந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், யூ ஹவ் டு பி ஹைலி விஜிலண்ட் அண்ட் யூ நீட் டு பே மோர் அமௌண்ட் ஆஃப் அட்டென்ஷன். ஓகேங்களா, அந்த டீட்டெயிலிங் பார்க்கணும் எங்கே வந்து காஸ்ட்லி ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால ரொம்ப கேர்லெஸ்ஸாக கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக படிக்காமல் ரொம்ப அட்டென்டிவாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பிஎம் சூரிய கர் முஃப்ட் பிஜிலி யோஜனா. இது வந்து எவ்ரி ஒன் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஏன் அப்படின்னா இதை பற்றி வந்துட்டு டிடி நியூஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. சோலார் யூஸ்வலாகவே வந்துட்டு ஃபேவரட் சப்ஜெக்ட் ஃபேவரட் ஏரியா ஃபார் யூபிஎஸ்சி. மூணாவது வந்துட்டு இதை பற்றி வந்து பிஎம்மும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நியூஸில் ஆகட்டும் ப்ரொமோஷன் வந்து பயங்கரமாக இருந்தது பை பிஎம் இம்செல்ஃப். சரிங்களா, ஸோ ரொம்பவுமே பேசப்பட்டது, கரண்ட் அஃபேரில் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்தது, அதனால் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா, அதேமாரி அவங்களும் கேட்டாங்க. இட்ஸ் வெரி ஈஸி, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேட்டிருந்தாங்க. இட் டார்கெட்ஸ் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் 1 crore சோலார் ரூஃப்டாப் பேனல் இன் த ரெசிடென்ஷியல் செக்டர். இட்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, எகெயின் நான் சொன்ன மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி எய்ம்ஸ் டு இம்பார்ட் ட்ரைனிங் ஆன் இன்ஸ்டாலேஷன், ஆப்ரேஷன், மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ் ஆஃப் சோலார் ரூஃப்டாப் system at grassroots level. This is absolutely correct. This in fact told by the same ministry. Third, it aims to create more than 3 lakh skilled manpower through fresh skilling and upskilling under scheme component capacity building. சரி, நான் வந்து யூஸ்வலாக வந்துட்டு சொல்லியிருக்கேன், கொஞ்சம் ஃபேக்ட் எங்கே வருதோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்றது. லைக் 1 crore 3 lakhs அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இது ஆக்சுவலாக அவங்க எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பிஐபி, இன்னொன்று சம்டைம்ஸ் நம்ம தி ஹிந்து நியூஸ் பேப்பர்லாம் படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ஸ்கீம்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது ஜென்ரலாகவே வந்துட்டு கவர்மெண்ட்டோட ஒரு ப்ரொமோஷன் இருக்கணும், அந்த கிராஸ் ரூட் லெவலில் ஒரு பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த இதில் வந்துட்டு ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஸ்கீம்ஸ்லாம் வந்து அங்கேயே நோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ஸ்கீம்ஸில் இது பண்ணுறாங்க, எவ்வளோ பெனிஃபிஷியரிஸ் வந்துட்டு ஆகுறாங்க, இதுதான் கோர் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்கீம் அப்படின்லாம் அங்கே டைரெக்டாக மென்ஷன் பண்ணது தான் இந்த இது. சரிங்களா, ஸோ இதில் ரெண்டுமே ஒரு முக்கியம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, 1 crore ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லிகிட்டே இருந்தாங்க நியூஸில், 1 crore. தென் அந்த 3 lakh ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் இருந்துச்சு. ஓகேங்களா, ஐ வுட் சே இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். பட் இதில் வந்து அவங்க ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆல் தி அபோவ், மூணுமே கரெக்டு. அகெயின் ஐ வுட் சே நம்ம இந்தளவுக்கு அந்த 3 lakhs வரைக்கும் படிச்சுட்டு போகிறது கொஞ்சம் டவுட்டு தான். பட் தெர் ஆர் சம் எக்ஸப்ஷன்ஸ். ஓகேங்களா, பட் ஜென்ரலாக நம்ம என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சுட்டு போகிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஃபஸ்ட்டும் கரெக்டு, செகண்டும் கரெக்டு, தேர்டுமே கரெக்டாக. அந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் தான். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி, ஆல் தி அபோவ். வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து பார்த்திங்கன்னா 2018 கேட்ட கொஸ்டின். எம்பி லேண்ட்ஸ். எகெயின் ஏன் வந்து இந்த கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் வந்து அந்த டைம் வந்துட்டு இருந்தது. வித் ரெஃபரன்ஸ் 2020 கேட்டது, நாட் 18, 2020 கேட்ட கொஷின். வித் ரெஃபரன்ஸ் டு த ஃபண்ட்ஸ் அண்டர் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் எம்பி லாட்ஸ், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தேர் வில் பி சம் எம்பிஸ்க்கு வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு அலோகேட் பண்ணுவாங்க, அதை வந்து அவங்களோட கான்ஸ்டியூவன்சியில் செலவு பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம படிச்சிருக்கோம். இஃப் பாசிபிள் வந்து இட்ஸ் கம்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா, எம்பி லாட்ஸ் ஃபண்ட்ஸ் மஸ்ட் பி யூஸ்டு டு கிரியேட் டியூரபிள் அசட்ஸ் லைக் physical infrastructure for health education. This is straightforward statement, that is the intent for the behind the MP LAT scheme. So that is absolutely correct. Second பாருங்க, a specific portion of each MP's fund must benefit SC and ST population. This also correct. ஓகேங்களா, must benefit. Third பாருங்களேன், MP LAT's funds are sanctioned on yearly basis and unused funds
cannot be carried forward to the next year. இங்கே தான் வந்து ட்ராப்பு. இது வந்து நான் லேப்சபிள். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakhs வந்துட்டு அலோகேட் பண்ணுறாங்க, 2 lakhs தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீதி இருக்கிற 3 lakhs வந்து வில் மூவ் ஃபார்வர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் இயர். ஓகேங்களா? இட்ஸ் நாட் கேனாட் பி கேரிட் ஃபார்வர்ட் இருக்குது. சும்மா ஜஸ்ட் யோசிங்களேன். ஆப்வியஸாக இப்போ அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ஒரு டெவலப் இல்லைன்னா பண்ணணுமே அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் செலவு பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓரளவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீதி அமௌண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இட் வில் கேரி ஃபார்வர்ட். தே ஆர் டெல்லிங் தட் கேனாட் பி கேரிட் ஃபார்வர்ட்னு. அது வந்து தப்பு. இப்போ நம்ம 3 வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 1 to 4ன்னு இருக்குது. இப்போ 4th பாருங்கள், the district authority must inspect at least 10% of all works under implementation every year அப்படின்னு இருக்குது. இது வந்துட்டு ஒன் ஆஃப் த கோர் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் தட் ஸ்கீம். ஓகேங்களா? 4th வந்து அப்சல்யூட்லி கரெக்ட். இன்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் 10% ஆஃப் ஆல் ஒர்க்ஸ் அண்டர் இம்ப்ளிமெண்டேஷன். சரிங்களா? ஸோ இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 1 to 4 ஒன்லி. மெயினாக அந்த வருஷம் கரண்ட் அஃபேரில், ஏன்னா இதுவும் இந்த எம்பி லேட்ஸ் பற்றியும் நிறைய கரண்ட் அஃபேரில் வந்துகிட்டே இருந்தது. ஓகேங்களா? இதில் இந்த யூசேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ் பற்றி வந்தது, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பற்றி வந்தது, தே ஆர் லெஜிஸ்லேட்டர் எகெயின் எக்ஸிக்யூட்டிங் த காம்போனன்ட் திஸ் வயலேட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்து அந்த டைம் வந்துட்டு இருந்தது. தென் அப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதான் மேபி எம்பி லாட்ஸ் வந்து இந்த தடவை கேட்க நிறைய சான்சஸ் இருக்குன்னு அதேமாதிரி கேட்டாங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா சூரியகர் மஃப்ட் பிஜிலி அதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த தடவை எது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்கீம்ஸ் வந்துட்டு நியூஸ் பேப்பரில் வந்துட்டு இருந்தது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கிறது இட் இஸ் வைஸ். சரிங்களா? ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அகெயின் 2019 கேட்ட கொஸ்டின் இது. வெரி சிம்பிள் கொஸ்டின். அட்டல் இன்னோவேஷன் மிஷன் இஸ் செட்டப் அண்டர். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஸோ எவ்ரி ஒன் நோஸ் தட் இட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். நித்தி ஆயோக். ஸோ சம்டைம்ஸ் நம்ம பயங்கரமாக அதில் கேட்பாங்க இதில் கேட்பாங்க இப்படி கேட்பாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். அவங்க வந்து சிம்பிளாக ஜஸ்ட்டு இது நம்ம தெரிஞ்சதுன்னா போதும் அப்படின்ற மாதிரி சிம்பிளாகவும் கேட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கேட்ட கொஸ்டின் தான் இது. ஈவன் நம்ம நம்ம நியூ 3 லாங்குவேஜ் ஃபார்முலாலாம் வந்துட்டு நிறையா அதுக்கப்புறம் வந்து பாஸ் பண்ண இதுலேயும் பட்ஜெட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டல் டிங்கரிங் லேப், அட்டல் இன்னோவேஷன் மிஷன், அட்டல் டிங்கரிங் லேப்லாம் வந்துட்டு ஒரு ஸோ ஸ்கூல்ஸில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா வந்துட்டு நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாமே அலோகேட் பண்ணாங்க. ஸோ இஃப் பாசிபிள் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பட்ஜெட் வந்து இருக்கும். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசாக இது பண்ணியிருப்பாங்க, ஸ்கீம்ஸ் வந்துட்டு ரோல் அவுட் பண்ணியிருப்பாங்க. அக்ரிகல்ச்சருக்கு ஒரு 4-5 ஸ்கீம்ஸ், எஜுகேஷனுக்கு ஒரு 4-5, ஹெல்த்துக்கு ஒரு 4-5 அப்படின்ட்டு. அந்த மாதிரி 2026 பட்ஜெட்டில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூ ஸ்கீம்ஸ் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த ஸ்கீம்ஸாவது நல்லா படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஒன்று. சோர்ஸுக்கு நான் சொல்கிறேன். அது அப்படி இல்லை அப்படின்னா அந்த இதில் இல்லாத இந்த ஸ்கீம்ஸ் இல்லை அப்படின்னா இதை தவிர்த்து பட்ஜெட் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட இயர் புக். ஓகேங்களா? ஏன்னா 25லேயும் 24லேயும் பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் வந்து அதிலிருந்து கேட்டிருந்துருக்காங்க. அதனால் ஃபுல்லாலாம் படிக்க சொல்ல தெர் ஆர் ஃபியூ சாப்டர்ஸ். ஓகேங்களா? இந்தியா இயர் புக்கில் இருந்து புதுசாக அதை ஆட் பண்ணது இருந்துச்சு அப்படின்னா அதையும் எடுத்து ஜஸ்ட்டு ஒரு ரீடு மட்டும் விடுங்க போதும். ஓகேங்களா? ஏன்னா போன தடவை 2-3 கொஸ்டின்ஸ் வந்துட்டு டைரெக்டாக அதிலேருந்தே ரெப்ளிகேட் ஆயிருந்துச்சு, அதனால சொல்கிறேன். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, the last question from the schemes. Consider the following statements about the Rashtriya Gokul Mission. You know that, right? Rashtriya Gokul Mission is about promoting the indigenous animals. Okay, especially the cow cattle. Okay, let me read out the question. It is important for the upliftment of rural poor as majority of low producing indigenous animals are with small and marginal farmers and landless laborers. A straightforward statement. There is nothing wrong in this. ஓகேங்களா? ஆல் the statement வந்து கரெக்ட், பர்ஃபெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். It was initiated to promote indigenous cattle and buffalo rearing and conservation in a scientific and holistic manners. That's very true. ஓகேங்களா? ஈவன் இந்த ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா they were mentioned in the India Yearbook 2025. அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ டைரெக்டாக கேட்டாங்க. இட்ஸ் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின். த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி, போத் 1 and 2. சரிங்களா? ஸோ இப்போ நாம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்கீம்ஸ் பற்றின ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ஈவன் டில் கரண்ட் அஃபேரில் பேஸ் பண்ணி கேட்டது, தென் ஹெல்த்தில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு அவார்ட்ஸ் ரிலேட்டடாக எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின், யூஸ்வலாக ஸ்போர்ட்ஸும் கேட்பாங்க, அவார்ட்ஸ் தனித்தனியாக கேட்பாங்க. ஸ்போர்ட்ஸு அண்ட் அவார்ட்ஸையும் சேர்த்து ஒரு கொஸ்டினாக 2023 கேட்ட கொஸ்டின்ஸை
இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கன்சிடர் த ஃபாலோவிங் பேஸ் வித் ரிகார்ட் டு ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ். சரிங்களா, நமக்கு தெரியாது, எப்படி வேணாலும் கேட்கலாம். மேபி இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சுப்ரியா சாகு மேம்க்கு சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் கேட்டாங்க, பாரத் பத்மா அவார்ட்ஸ் கேட்டாங்க. ஓகேங்களா, இப்போ யூனிக்காக கேட்கணும் அப்படின்னா என்விரான்மெண்டல் அவார்ட்ஸ். ஓகேங்களா, யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க, ரீசெண்டாக என்விரான்மெண்டல் ரிலேட்டட் அவார்ட்ஸ் என்னென்ன, ரீசெண்டாக யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி படித்து வச்சுக்கோங்க. கேட்க வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான், ஒரு ப்ரிடிக்ஷன் தான். ஓகேங்களா. ஓகே, லெட் மீ ரீட் அவுட் த கொஷின். இந்த பக்கம் அவார்ட் கொடுத்துட்டாங்க, இந்த பக்கம் அதோட டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டு இதுக்கு ஃபார் த மோஸ்ட் ஸ்பெக்டகுலர் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பை அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஓவர் அ பீரியட் ஆஃப் லாஸ்ட் 4 இயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள், அர்ஜுனா அவார்ட். அர்ஜுனா அவார்ட் கன்சிடர் டு பி த செகண்ட் ஹையஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட். ஓகேங்களா, செகண்ட் ஹையஸ்ட் அவார்ட்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 4 இயர்ஸு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனா அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸுக்கு தான் கொடுப்பாங்க. வேறஸ் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் பை த ஸ்போர்ட்ஸ் பர்சன் கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. செகண்ட் வந்து இட்ஸ் நாட் த ரைட் ஆன்சர். தேர்ட் பாருங்கள், துரோணாச்சாரியா அவார்ட். இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும், வெரி ஈஸி. டு ஹானர் எமினன்ட் கோச்சஸ் who have successfully trained sports person and the teams அப்படின்னு. தேர்ட் வந்து அப்சல்யூட்லி கரெக்ட். இப்போ நமக்கு 1 தெரியும், 3 கரெக்டுன்னு தெரியும், பட் செகண்டு தப்புன்னு தெரியும். ஃபோர்த்து பாருங்கள், ராஷ்ட்ரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கார் அப்படின்ருக்கு. டு ரெகக்னைஸ் த கான்ட்ரிபியூஷன் மேட் பை ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஈவன் ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட்ருக்கு. பட் அது தப்பு. ராஷ்ட்ரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கார் வந்துட்டு இந்த அவார்டு எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஃபார் த இதில் கார்ப்பரேட் என்டைட்டி இருக்குல்ல, இந்த ப்ரைவேட்டு என்ஜிஓஸ் பப்ளிக் அந்த மாதிரி, அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து நல்லா எக்ஸல் பண்ணாங்க அப்படின்னா இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ ஃபோர்த் வந்துட்டு எகெயின் ராங். த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் 1 and 3, விச் மீன்ஸ் 2 தான் கரெக்டு. ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா. ஐ வுட் சே இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக படிச்சுட்டு போகணுமா? நான் தான் சொன்னேன், சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கூகுளி மாதிரி இருக்கும். கூகுளி மாதிரி இல்லை, கூகுளியே தான் வரும். ஓகேங்களா. அதில் ஐ ஃபெல்ட்டு அந்த வருஷம் வந்தப்போ இது வந்து ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸாக ஐ ஃபெல்ட் பர்சனலி. பட் சில கொஸ்டின்ஸ் இப்போ ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, அவார்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னால் வந்துட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து டீட்டெயில் தெரியாதனால என்னால் போட முடியல. ஸோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கொஞ்சம் ஸ்டாட்டிக் போட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக வந்துட்டு கட் ஆஃப் வந்து கிராஸ் பண்ணிடலாம். சரிங்களா. வில் கோ டு த நெக்ஸ்ட் அவார்ட். let me yes again 2025 கேட்ட அவார்ட். ஓகேங்களா. இட்ஸ் நாட் அபவுட் அவார்ட், இட்ஸ் அபவுட் த ப்ரைஸ். ஓகேங்களா. ப்ரைஸோட ஜூரி யாருன்னு கேட்டாங்க. யூஸ்வலாக அந்த அவார்ட் கிட்ட அந்த அவார்டோட டிஸ்கிரிப்ஷன் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த அவார்டு யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த தடவை கொஞ்சம் யூனிக்காக who among the following are members of the jury to select the recipients of Gandhi Peace Prize அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து ஏன் கேட்டாங்க அப்படின்னா this prize was given to கீதா பப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. ஓகேங்களா. கோரக்பூரில் அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா. அப்போ வந்து நிறையா சில சம்டைம்ஸ் வந்து நியூஸில் வந்து போயிட்டு இருந்தது. தென் பிஐபிலையும் இதை பற்றின ஆர்டிக்கல் வந்துச்சு, ஹிந்துலையும் இதை பற்றின ஆர்டிக்கல் எல்லாமே வந்துட்டு இருந்தது. காந்தி ப்ரைஸ் பற்றி என்ன போயிட்டுருக்கு அப்படின்றது அப்போ வந்து நியூஸ்லேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு இருந்தது. தென் இந்த அவார்டு தரலாமா, யாருக்கு தருவாங்க, லாஸ்ட்டாக யார் வாங்கினாங்க, அதர் பீப்புளுக்கு தருவாங்களா, இதோட மானிட்ரி கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்கா, ப்ரைஸ் கொடுப்பாங்களான்னு எஃப்ஸ் எல்லாமே இருக்குது. ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் 1 crore கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தென் irrespective of the nationals, not necessary to be an Indian. ஓகேங்களா. எனி ரேஸ், எனி ரிலீஜியன், எனி ரீஜியன், நேஷ்னாலிட்டி இது வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. irrespective of the ஈவன். ஏன்னா 2001 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெல்சன் மண்டேலா வாங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா ஜூரி கேட்குறாங்க. இதோட செலெக்ஷன் கமிட்டியோட சேர்பர்சன் யாருன்னா none other than PM of India. ஓகே. ஸோ இதில் எது வச்சு நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு இது கிடையாது, ஜூரி எதுவும் கிடையாது. பட் மற்ற 3 பேருமே வருவாங்க. செகண்டு, தேர்டு, ஃபோர்த் எல்லாமே வருவாங்க எக்ஸப்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாலே செகண்டு, தேர்டு, ஃபோர்த் வந்து ஈஸியாக அரைவ் ஆயிடலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க டஃப்பாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணாலும் பிரசிடென்ட் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து இது பண்ண மாட்டோம். அவார்ட் ஃபங்க்ஷன் அப்போ ஈவன் செலக்ட் பண்ணி கொடுத்தது கையில் வந்து கொடுக்குறது கன்ஃபர்ட் பண்ணுறது வந்துட்டு பிரசிடென்ட் பண்ணாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் பத்மா அவார்ட்ஸு, பாரத் அவார்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்தாலுமே அதுக்கான செலெக்ஷனில் வந்து பண்ணுறது யார் அப்படின்னா மேக்ஸிமம் எய்தர் சீஃப் செக்ரட்டரி லெவலில் இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா
ப்ரைம் மினிஸ்டர்ஸ் அந்த லெவலில் தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஆப்ஷன் சி 2, 3 and 4 is the right answer. Again, we'll look at the one more award. Yes. Consider the following statement in respect of Bharat Ratna and Padma Awards. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு அவார்ட்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த 2021 கேட்டது. இது சிம்பிளாக கேட்டாங்க பாரத் ரத்னா பத்மா அவார்ட்ஸ். நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா அப்போ கரண்ட் அஃபேர் வந்துச்சுன்னா யாருக்கு கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்ற மாதிரி பார்ப்போம். பட் அவங்க அதவே ஹவு தே ஆஸ்க் த கொஸ்டின் சொல்கிறது பாருங்கள். இந்த ஸ்டாண்டர்ட்ஸை பாரத் ரத்னா அண்ட் பத்மா அவார்ட்ஸ் ஆர் டைட்டில்ஸ் அண்டர் ஆர்டிகல் 18 சப்கிளாஸ் 1 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. வி நோ வெரி வெல் எந்த டைட்டில்ஸுமே அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ்னே ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தட் ஒன் ஷுட் நாட் பிரிங் பேர் பக்கத்தில் எக்ஸப்ட் ப்ரொஃபஷனல்ஸ் தவிர்த்து இந்த டாக்டர் மிலிட்ரி அதில் இருக்கிறவங்கள தவிர்த்து இந்த மாதிரி கொடுக்குற அவார்ட்ஸ் வந்துட்டு நம்ம கிளைம் பண்ணிக்க கூடாது. இதுலேயும் முன்னாடியும் போட்டுக்கூடாது. அதேமாரி வாங்குற மாதிரி இருந்தாலும் வித் த கன்சென்ட் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்றதெல்லாம் நம்ம பேசிக்ஸில் படிச்சிருப்போம். பட் இதில் என்ன சொல்கிறாங்க ஒரு டைட்டில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் கன்சிடர்ஸ் அ டைட்டில்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தப்பு. செகண்ட் பாருங்கள், பத்மா அவார்ட்ஸ் விச் were instituted in the year 1954 were suspended only once. Again, too much fact and very cautious statements to be read with very careful. Only once கிடையாதுங்க. ஓகேங்களா? it has been suspended thrice because some legal issues இதில் இருக்குது. இதில் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, இதில் கரெக்டாக இருக்கா, the procedure following வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணாங்க. பர்டிகுலர்லி டியூரிங் த 1970s அந்த டைமில். ஓகேங்களா? அப்போ வந்து அது மாதிரி அப்புறம் எகைன் 1990s அதேமாதிரி ஹோல்டு பண்ணாங்க. அது மாதிரி மொத்தம் 3 டைம் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்டும் தப்பு. தேர்ட் பாருங்கள், த நம்பர் ஆஃப் பாரத் ரத்னா அவார்ட்ஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு எ மேக்ஸிமம் ஆஃப் 5 in a பர்டிகுலர் இயர்ன்னு இருக்குது. இட்ஸ் நாட் 5, ஆக்சுவலி இட் இஸ் ட்ரூ. இட் இஸ் 3. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து இட்ஸ் நாட் மேண்டட்ரி. ஓகேங்களா? இப்படி தான் அப்படின்ட்டு ரூல் புக்லாம் கிடையாது. கன்வென்ஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா restricted to 3, மேக்ஸிமம் 3 பீப்புளுக்கு தான் கொடுப்பாங்க பாரத் ரத்னா அவார்டு அப்படின்றது. ஸோ அதை தான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேபி இந்த இயரில் வந்து அந்த 3 பேர் யார் அப்படின்றத பார்த்துட்டு போகிறது நம்ம கடமை. மேபி திடீர்னு கேட்டாங்க அப்படின்னா க்ளூ ஆல்ரெடி நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க, பார்க்காம போகக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் இது படிங்க. விச் ஆஃப் த எபோவ் ஸ்டேட்மெண்ட் ஆர் நாட் கரெக்ட்னு கேட்குறாங்க. தே டின்ட் ஹாஸ் கரெக்ட், நாட் கரெக்ட். ஸோ அப்படின்றப்போ ஃபஸ்ட்டும் தப்பு, செகண்டும் தப்பு, தேர்டும் தப்பு. ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் விச் மீன்ஸ் நாட் கரெக்ட். இதுன்னா 3மே நாட் கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் டி 1, 2 and 3. சரிங்களா? ஸோ எகெயின் நான் சொல்கிறல இட்ஸ் லைக் நோ பேசிக்ஸ்ன்னு சொல்லலாம், பேசிக்ஸ் கூட சேர்ந்து இதுன்னு சொல்லலாம், கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ரொம்ப நீங்கள் ஸ்டாட்டிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஈஸியாகவே சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ வித்தவுட் எனி டிலே வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Almost we have completed these questions from the awards perspective. பெட்டர் நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் ஏரியாக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஸ்போர்ட்ஸ்லேருந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எப்படி நம்ம அதை அணுகணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். லெட் மீ ரீட் அவுட் த ஃபஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் த ஸ்போர்ட்ஸ். இது வந்து 2023 கேட்ட கொஸ்டின். ஃபஸ்ட், கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த 44th செஸ் ஒலிம்பியாட் 2022. ஏன் அது கேட்டாங்கன்னா தட் வாஸ் த ஃபஸ்ட் டைம் இட் வாஸ் கண்டக்டட் இன் இந்தியா, தட் டூ இன் சென்னையில். ஓகேங்களா? நம்ம நேப்பியர் பிரிட்ஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா செஸ் மாதிரியே பெயிண்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு மஸ்கட்லாம் வந்து ரொம்பவுமே இதாக பண்ணாங்க. அதை வந்து நம்ம நியூஸில் பார்த்துருப்போம், சேனல்ஸ் நிறைய இதில் பார்த்துருப்போம். ஸோ லெட் மீ ரீட் அவுட் த ஸ்டேட்மெண்ட். இட் வாஸ் த ஃபஸ்ட் டைம் த செஸ் ஒலிம்பியாட் வாஸ் ஹெல்ட் இன் இந்தியா. தட்ஸ் வெரி ட்ரூ, தட் டூ இன் சென்னை. ஓகேங்களா? செகண்டு, த அஃபீஷியல் மஸ்கட் வாஸ் நேம்டு தம்பி. ஓகேங்களா? அந்த இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, மஸ்கட் அந்த லோகோ. ஓகேங்களா? இன்னமும் வந்து கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னாவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, செகண்டு, இப்போ நம்ம எங்கே ரொம்ப கவனம் செலுத்தணும்னா தேர்ட்லேயும் ஃபோர்த்துலேயும் தான். தேர்டு பாருங்கள், த ட்ராஃபி ஃபார் த வின்னிங் டீம் இன் த ஓப்பன் செக்ஷன் இஸ் த வீரா மென்சிக் கப். அடுத்து, த ட்ராஃபி ஃபார் த வின்னிங் டீம் இன் த உமன்ஸ் செக்ஷன் இஸ் த ஹமில்டன் ரசல் கப் அப்படின்ருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எங்கெல்லாம் சென்டென்ஸ் சேம் தான், இந்த மாதிரியான இடத்துல வந்துட்டு ஸ்வாப்பிங்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஸ்வாப் பண்ண கொஸ்டின் தான் இது. ஓப்பன் செக்ஷனுக்கு கொடுக்குற கப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹமில்டன் ரசல் கப், வேறாஸ் விமன் செக்ஷனுக்கு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா வேரா மென்சிக் கப்.
ஓகேங்களா. ஸோ வந்து ஸ்வாப் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரெண்டுமே கரெக்டு. ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி, ஒன்லி 2 இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் நான் பார்க்க சொல்ல, ஏன் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கு, அதுவும் இந்தியாவில் நடந்திருக்கு. ஓகேங்களா. அது ஒன் ஆஃப் த ரீசன். தென் அதுதான் மெயின் ரீசன், ஃபஸ்ட்டு டைம் அப்படின்றதுனால இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை போய் படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, அடுத்து கேட்டால் ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். எஸ், போன தடவை 23 வந்து கேட்டது 44th ஒலிம்பியாட். எகெயின் 25 வந்துட்டு 45th செஸ் ஒலிம்பியாட் பற்றி கேட்டிருப்பாங்க. இது வந்து 2025 கேட்ட கொஸ்டின். லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். In the finals of the 45th Chess Olympiad held in 2024, Gugesh Dommaraju became the world's youngest winner after defeating the Russian player Ian Nepomniachtchi. ஓகேங்களா. த திங் இஸ், இந்த மாதிரி ஒரு இதுவுமே வந்து நடக்கலை. ஓகேங்களா. அது அவங்களாம் வந்து குக் பண்ணது. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ராங் ஆன்சர். ஜஸ்ட்டு அதை போய் யார் வின் பண்ணது, யாருக்கு எகெயின்ஸ்டாக வின் பண்ணது அப்படின்றத பார்த்துக்கிறது நம்ம ஒர்க். ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு அந்த வருஷம் வந்ததுனால மறுபடியும் இது ரிப்பீட் ஆகாது. மறுபடியும் 46th ஒலிம்பியாட் நடந்துருந்துச்சுன்னா அது யார் வின் பண்ணது, இந்தியன் ரிலேட்டட் பர்சனாலிட்டிஸ், ஈவன் ரீசெண்டாக வந்துட்டு கோனேரு ஹம்பி அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. வைஷாலி ஆகட்டும், அவங்கெல்லாம் அட்லீஸ்ட் ஈவன் இஃப் யூ டோன்ட் ஹேவ் த இன்ட்ரெஸ்ட் இன் த செஸ், அட்லீஸ்ட் ஃபார் த எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ் இட் இஸ் நெசசரி அண்ட் மேண்டேட்டரி டு லுக் தோஸ் டீடைல்ஸ். ஓகேங்களா. ரொம்ப டெப்த்தாக போவேன்னா, ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக ஏதாவது வந்துருந்துச்சுன்னா பார்க்குறது ரொம்ப அவசியம். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தப்பு. செகண்ட் பாருங்கள், அபிமன்யு மிஸ்ரா an அமெரிக்கன் செஸ் பிளேயர் ஹோல்ட்ஸ் த ரெக்கார்ட் ஆஃப் பிகமிங் வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் எவர் கிராண்ட் மாஸ்டர்ஸ் அப்படின்றது. எகெயின் ஐ வுட் சே திஸ் கொஸ்டின் இஸ் கரெக்ட். ஓகேங்களா. அவரோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 12 தான். ஓகேங்களா. எகெயின் இஃப் யூ ஆர் வெரி ஆர்டன்ட் ஃபாலோவர் ஆஃப் த செஸ்னா வி வில் கெட் டு நோ, வி மே ஹாவ் நோன் அபவுட் திஸ் ஆன்சர் ஆர் திஸ் பர்டிகுலர் திங்ஸ். இல்லை அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். சரிங்களா. தென் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி, 2 only. So we'll go to the next question. Consider the following statement in respect of first Coco World Cup. நான் ஆல்ரெடி சொன்னேன், போன தடவை 23 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தடவை ஒலிம்பியாடு, அங்கே செஸ் ஒலிம்பியாடு இந்தியாவில் நடந்தது, அதனால கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. எகெயின் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொக்கோ வேர்ல்டு கப் நடந்திருக்கு, அதனால 25 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதான் சொல்கிறேன்ல, ரொம்ப ஸ்போர்ட்ஸ் பற்றி கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக அதாவது யூனிக் ஆஸ்பெக்ட் நடந்திருந்தால் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். Consider the following statements in respect of the first Coco World Cup. Statement number 1, the event was held in Delhi. That is correct. Second, Indian men beat Nepal with a score of 78 equal to 40 in the final to become the world champion in men category. அடுத்து, Indian women beat Nepal with a score of 54 equal to 36 in the final to become the வேர்ல்டு சாம்பியன் இன் விமன் கேட்டகரி. சரி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம அந்த கப்பு 44th ஒலிம்பியாட்டில் வந்துட்டு விமன்ஸ் கப்பு ஓப்பன் செக்ஷன் வந்து மாற்றி கேட்டிருந்தாங்க அப்படின்ற ஸ்வாப் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ்ன்ற மாதிரி அதே ஸ்வாப்பிங் தான் இங்கே பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக இந்தியா மென் டீம் பீட் நேபாள் வித் ஸ்கோர் ஆஃப் 54-36, விமன் டீம் வந்து பார்த்திங்கன்னா பீட் 78-40. ஓகேங்களா. ஸ்கோர் வந்து ஸ்வாப் பண்ணிட்டாங்க. ஸோ அகெயின் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் ஏ, 1 only is the right answer. சரிங்களா. ஓகே, தென் எகெயின் இதெல்லாம் வந்துட்டு இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸில் வந்து வெரி ரீசெண்டாக கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா. பட் தெர் ஆர் ஃபியூ அதர் கொஸ்டின்ஸ் அதுவுமே இருக்குது. பட் அது வந்து ரொம்ப ஓல்டாக இருக்கிறதுனால ஐ எம் ரைட் நோ ஃபார் த டைம் பீயிங் அது வந்துட்டு அந்தளவுக்கு போக தேவையில்லை அப்படின்றது. ஈவன் 21 கேட்டிருக்காங்க. மோட்டார் ஸ்போர்ட்ஸ் பற்றி, சம்மர் ஒலிம்பிக்ஸ் பற்றிலாம் கேட்டிருக்காங்க, கிரிக்கெட் பற்றிலாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா. பட் ரைட்னா வந்து நாட் ரெலவெண்ட் அப்படின்றனால இங்கே நான் கொஸ்டின் போடல. பட் நீங்கள் வந்து பார்த்துங்க. ஓகேங்களா. அதிலிருந்து கியூ எடுத்துக்கிட்டு இப்போ வெரி ரீசெண்டாக என்ன இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேபி கேட்கலாம் ஃபார் அவர் சர்ப்ரைஸ் 2020 ஐபிஎல் பற்றி கூட கேட்கலாம். 25ல் யார் வந்து கப் வின் பண்ணது, ரன்னர் யார். சரிங்களா. 24ல் 25 இந்த 26 கேட்க மாட்டாங்க. பட் 25 வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மென்ஸ் டீம் இருக்குது, விமன்ஸ் டீம் இருக்குது. மென்ஸ் டீமில் யார் கப் வின் பண்ணது, ஆப்போனண்ட் யார், விமன்ஸ் டீமில் யார் கப் வின் பண்ணது, ஆப்போனண்ட் யார் அப்படின்ற மாதிரி ஒரு சில சர்ப்ரைஸ் வந்துட்டு நம்ம யூபிசி கொடுக்கலாம். ஐபிஎல்லில் நம்ம பார்த்துருப்போம், திடீர்னு ரிவிஷன் பண்ணல அப்படின்னா அட்லீஸ்ட் மென்ஸ் டீம் பார்த்தாலும் விமன்ஸ் டீம் வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஓகேங்களா. அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு டீமையும் ஈக்குவலாக வந்துட்டு in order to வந்து அந்த
ஈக்குவாலிட்டியை வந்து காட்டுறதுக்கு நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் ஏரியா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் பார்த்துட்டோம், அவார்ட்ஸ் பார்த்துட்டோம், ஸ்கீம்ஸ் பார்த்துட்டோம். தென் ஒரு 2 கொஷின்ஸ் டிஃபென்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. அது வந்து என்னன்றதை பார்ப்போம். சரிங்களா? வெரி சிம்பிள். லெட் மீ ரீட் அவுட் த கொஷின். இது 24ல் கேட்ட கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் எக்ஸசைஸ் மித்ரா சக்தி 2023 ஆர் கரெக்ட்? ஆக்சுவலாக நிறையா இந்த மாதிரி மிலிட்ரி எக்ஸசைஸ்லாம் இருக்கும். மேபி இட் இஸ் வில் பி பார்ட்டிசிபேட்டட் பை த ஆர்மி, அப்படி இல்லை அப்படின்னா நேவி, அப்படி இல்லை அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ், அந்த மாதிரி நிறையா இருக்கும். இது நிறையா ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். சரிங்களா? மித்ரா சக்தி, வருணா, அந்த மாதிரிலாம் நிறையா பேர் இருக்கும். யுத்த அபியாஸ் அந்த மாதிரிலாம். அது வித்து எந்த கண்ட்ரின்றதை பார்த்துக்குங்க. தென் அந்த மாதிரி கேட்ட கொஸ்டின் தான் இது. ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ்ன்னு இருக்குது. ஆக்சுவலி இட் இஸ் நாட் பங்களாதேஷ், வித் ஸ்ரீலங்கா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தப்பு. we can easily arrive the answer by eliminating. ஒன்று ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாலே we will arrive the answers. That is D, 2, 3 and 4 is the right answer. Again, it is commenced in Pune. Joint response during counter-terrorism operation was a goal of this operation. That is also true. Indian Air Force was part of this exercise. இந்த இடம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? அது இந்தியன் ஏர்ஃபோர்ஸா இல்லை நேவலா, ஓகேங்களா, இல்லை ஆர்மியா அப்படின்றத பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் இந்த கரண்ட் அஃபேரில் ரீசெண்டாக வந்து எக்ஸசைஸ் வந்துட்டு ஒரு ரீடை மட்டும் விட்டு போயிருங்க. இது வந்து ஒரு எக்ஸசைஸ் வச்சு கேட்டிருக்காங்க. மேபி 2026 வந்துட்டு இந்த பக்கம் ஒரு 5 எக்ஸசைஸு இல்லை 4 எக்ஸசைஸு, இந்த பக்கம் என்னோடய கெஸ், இந்த பக்கம் வந்துட்டு கண்ட்ரீஸு, இந்த பக்கம் வந்துட்டு ஆர்மி, நேவல், அப்புறம் ஆர்மியா, நேவியா, இல்லை ஏர்ஃபோர்ஸா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1, 2, 3 ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்னா 12 இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம ஒரு கொஷின்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. பார்த்துட்டு போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். லெட் மீ கோ டு த நெக்ஸ்ட் கொஷின் ஃப்ரம் த ஆர்மி அகெயின். ஆப்ரேஷன் அண்டர்டேக்கன் பை த ஆர்மி டுவேர்ட்ஸ் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் த லோக்கல் பாப்புலேஷன் இன் ரிமோட் ஏரியாஸ் டு இன்க்ளூட் அட்ரஸிங் ஆஃப் தர் பேசிக் நீட்ஸ் இஸ் கால்ட். என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சத்பாவனா. ஓகேங்களா? இதுவும் அந்த வருஷம் வந்து கரண்ட் அஃபேரில் வந்த கொஷின். ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் வர்றதை வந்துட்டு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 2024ல் கேட்ட கொஷின். ஓகேங்களா? இது தீஸ் 2 கொஷின். அதுக்கப்புறம் இந்த பிரிகேடர், ஸ்குவாட்ரன், அதோட ஆர்மியோட ஹைரார்க்கி வச்சு ஏர்ஃபோர்ஸ் ஹைரார்க்கி ஈக்குவல் ஆஸ்பெக்டில் என்னென்ன வரும் அப்படின்னு பற்றி ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க 2024ல் தான். ஓகேங்களா? அதுவும் வந்து நீங்கள் டைம் கிடைக்கிறப்ப எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி வந்து அதெல்லாம் இட்ஸ் வெரி கூகுளி கொஷின். ஓகேங்களா? எதர் நம்ம அதை பற்றி ஃபாலோ பண்ணுறவராக இருக்கணும், இல்லைனா ஆர்மி பேக்ரவுண்ட் நமக்கு பேசிக்காக இல்லை அப்படின்னா ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். ஓகேங்களா? பெட்டர் எய்தர் யூ கேன் டேக் ஒரு ரிஸ்க் எடுக்கலாம், அப்படின்னா பெட்டர் டு ஸ்கிப் சச் கொஸ்டின்ஸ். சரிங்களா? வி வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வெரி ஈஸி கொஸ்டின். டிஃபென்ஸ் முடிஞ்சு புக்ஸில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன கொஸ்டின்றதை பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். Who of the following is the author of the books The Indian Way and Why Bharat Matters? அதோட ஆத்தர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. நம்ம பேசிக்காக கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இந்த இன்ஸ்டா ஷார்ட்ஸ் அதுலேயும் வந்து நிறையா யூடியூப் கம்யூனிட்டி பேஜஸ் எல்லாமே இதை வந்து நம்ம பார்த்துருக்க நிறையா வாய்ப்புகள் இருக்குது. தட் இஸ் none other than our honorable Ministry of External Affairs சுப்ரமணியம் ஜெய்சங்கர், ஜெய்சங்கர் அவர் எழுதின புக்கு தான் தி இந்தியன் வே அண்டு ஒய் பாரத் மேட்டர்ஸ்னு. இதில் வந்து நிறைய டிஸ்கஷன், பைலேட்டரல் ரிலேஷன்ஸு, நம்ம என்ன பண்ணணும், எப்படி வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி நிறையாவே சொல்லியிருப்பார். சரிங்களா? அப்போ வந்து நிறையா ஃபேமஸாக போயிட்டு இருந்த புக்ஸ் இது சிம்பிளாக கேட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி ஏதாவது புக்ஸ் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஏதாவது நோன் பர்சன் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஈவன் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் பர்சனாலிட்டி எழுதின புக்ஸ் வந்து நிறையா கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. அப்போது ஜஸ்ட் அந்த புக்கு எழுதுனது யார், ஓகேங்களா, அந்த புக்கை பற்றி என்ன சொல்கிறாங்க, வேறு ஏதாவது புக்ஸ் வந்துட்டு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்திருக்கா அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதேமே ஆஸ்க் ஃப்ரம் திஸ் ஃபீல்ட் ஆர் திஸ் ஏரியா. தென் எகெயின் ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்கீம்ஸு, அவார்ட்ஸு, ஸ்போர்ட்ஸு, டிஃபென்ஸு, புக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. வி ஹாவ் கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் செஷன். தெர் ஆர் ஃபியூ கொஸ்டின்ஸ் டேர்ம்ஸ் ரிலேட்டடாக கேட்கலாம். ஓகேங்களா? டேர்ம்ஸ் இல்லைனா அதர் தெர் ஆர் இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். ஸ்டில் இது வந்து ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். த டேர்ம் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியேட், நல்லா கவனிங்க, வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியேட் சம்டைம்ஸ் ஃபவுண்ட் இன் நியூஸ் ரெஃபர்ஸ் டு கிரேட் ஆஃப் க்ரூட் ஆயில், புல்லியன், ரேர் எர்த் எலமெண்ட், யுரேனியம். சின்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம யூஎஸ், வெனின்சுலா
இஷ்யூஸ் பார்த்தோம். எகெயின் யூஎஸ் ஈரான் வந்து நியூஸ் பேப்பர்லேருந்து பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அந்த ஆயில் வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பூட்ஸாக வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்துட்டு இந்த டேம் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் டைப் ஆஃப் ஆயில். ஓகேங்களா, பிரெண்ட்டு அண்டு வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் ரெண்டுமே இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ரிலேட்டட் ஃபவுண்ட் டேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். ஓகேங்களா, ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, எதில் வந்துட்டு விஸ்கஸ் கம்மியாக இருக்கும், எதில் வந்து விஸ்கஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ற டிஃப்ரென்ஸ்லாம் நமக்கு தெரியணும். இட்ஸ் ஆல் அபவுட் க்ரூட் ஆயில். இது வந்து அந்த வருஷம் வந்தது ஒன்று. ஸோ அந்த கரண்ட் அஃபேரில் வந்ததுன்னா அதை வந்து கேட்டது தான் இந்த டேம் வந்து க்ரூட் ஆயில் அப்படின்ற டேம். சரிங்களா. ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் த டேர்ம்ஸ் ரிலேட்டடாக கேட்டதில் பார்ப்போம். With reference to India, the terms halbi, ho and kui pertain to dance form of Northwest India, musical instruments, prehistoric cave painting and tribal language. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹல்பி, ஹோ, குய். இந்த ஹோன்றது there are some tribal group, they are living in the eastern part of India. சந்தால் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஐ வுட் சே இட்ஸ் வெரி ஈஸி கொஸ்டின். ஓகேங்களா. The right answer for this question is option D, tribal language. I don't think இதுக்கு வந்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படணும்னு தேவையில்லை, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா. எகெயின் பாருங்கள், கரண்ட் அஃபேரில் வந்தது. லெட் மீ கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ட்ரைக்ளோசன், வெறும் ஒரே வார்த்தை தான். ட்ரைக்ளோசன் கன்சிடர்ட் harmful when exposed to high levels for a long time is most likely present in which of the following இருக்கு. ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஃப்ரூட் ரைப்பனிங் சப்ஸ்டன்சஸ், ரீயூஸ்டு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் அண்ட் டாய்லெட்ரிஸ் அப்படின்ட்டு. அப்போ வந்து ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் யூஎஸ்எஃப்டிஏ வந்துட்டு ஒரு ஒரு இது மாதிரி விட்டுருந்தாங்க. ஓகேங்களா, ஒரு கைட்லைன் மாதிரி விட்டுருந்தாங்க. ஜஸ்ட் அபவுட் ட்ரைக்ளோசன். ட்ரைக்ளோசன் வந்து என்ன இதில் இருக்குன்னா, இந்த சோப்ஸில் வந்துட்டு இட்ஸ் நத்திங் த நன் அதர் தென் டாய்லெட்ரிஸ். ஓகேங்களா, சோப்ஸில் வந்து ஆன்டி பாக்டீரியல் சோப்ஸு, ஆன்டி ஃபங்கல் சோப்ஸு அதெல்லாமே வந்துட்டு இந்த ட்ரைக்ளோசன் வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் இது நம்ம கம்மியாக யூஸ் பண்ணும்போது, அக்கேஷனலாக யூஸ் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் ஃபார் லாங் டைம் வந்து யூஸ் பண்ணும்போது தெர் ஆர் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்துட்டு வருது அப்படின்ற மாதிரி அது வந்துட்டு கன்சர்ன்ஸ் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ ரைட் ஆன்சர் அப்போ வந்து நியூஸ் பேப்பர்லேயே வந்தது, நியூஸ்லேயே வந்து வந்துட்டு இருந்த ஒரு கொஸ்டின், அது கரண்ட் அஃபேராக வந்து பேசப்பட்டது. ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி, டாய்லெட்ரிஸ். சரிங்களா. ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் டைம் தட் இஸ் ஆஸ்க்டு இன் த யூபிஎஸ்சி. ஓகே, அகெயின் இந்த மாதிரி யூஸ்வலாக எண்டோசல்ஃபன் பார்த்துருப்போம், பொல்யூட்டன்ட். ஓகேங்களா, பொல்யூட்டன்ட் ஆர் கெமிக்கல் இந்த மாதிரி ஏதாவது நியூஸில் வந்துச்சு அப்படின்னா நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. Let me read out the question. In India, the use of carbofuran, methyl parathion, forate, triazophos is viewed with apprehension. These chemicals are used as people might have known about methyl parathion, forate, triazophos. ஓகேங்களா, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ். ஓகேங்களா, if you are involving any farming or other things, definitely you must have come to know about that methyl parathion, triazophos அதெல்லாமே. So the answer is pesticides in அக்ரிகல்ச்சர். சரிங்களா. ஈவன் எண்டோசல்ஃபன் பேன்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் நியூஸில் வரும்போது பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா. அகெயின் வில் கோ டு த லாஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் த டேர்ம்ஸ் ரிலேட்டடான கொஸ்டினில் லாஸ்ட் கொஸ்டின். ரீசென்ட்லி தேர் வாஸ் எ க்ரோவிங் அவேர்னஸ் இன் அவர் கண்ட்ரி அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இமாலயன் நெட்டில் கிரார்டினியா டைவர்சிஃபோலியா பிகாஸ் இட் இஸ் ஃபவுண்ட் டு பி சஸ்டைனபிள் சோர்ஸ் ஆஃப். நமக்கு இப்போ தெரிஞ்சது என்னென்னா ஹிமாலயன் நெட்டில், அது மட்டும்தான் நமக்கு தெரியும். இது வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ், பயோடீசல், பல்ப் ஃபார் பேப்பர் இண்டஸ்ட்ரி அண்ட் டெக்ஸ்டைல் ஃபைபர். இது வந்து பார்த்திங்கன்னா டவுன் டு எர்த்தில் வந்திருந்தது. ஓகேங்களா, இந்த ஹிமாலயன் நெட்டில் பற்றி போட்டிருந்தாங்க, ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி, டெக்ஸ்டைல் ஃபைபர். எனக்குமே வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கும்போது எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, ஐ வாஸ் திங்கிங் ஹிமாலயன் நெட்டில் ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்தேன். நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெட் அப்படின்னு இருந்துச்சு. ஓகேங்களா, அப்போ நெட் இஸ் அசோசியேட்டட் வித் டெக்ஸ்டைல் ஃபைபர், அப்போ அதாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்தேன். ஓகேங்களா, பட் தட் இஸ் த ரைட் ஆன்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த எங்கேயாவது கேள்விப்பட்டது பார்த்தது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டோன்ட் ஹெசிடேட், ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு தாட் என்ன வருதோ அதை வச்சு நீங்கள் வந்து போயிடுங்க. அதுமாதிரி ரொம்பவுமே திங்க் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் we have reached the conclusion and the end of this session. ஓகேங்களா, we have seen all the questions from irrespective of the topics, like we have covered from sports, awards, books, defense, அப்புறம் இப்போ ரீசெண்டாக டேர்ம்ஸ் அதெல்லாமே பார்த்தோம். ஸோ ஃபார் த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த செஷன் 2025 கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இந்தியா இயர் புக் 2025 வந்த கொஸ்டின். லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் பேஸ். இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் த விமன் ஃபார்மர் 2026,
International Year of Sustainable and Resilient Tourism 2027, International Year of Peace and Trust 2025, International Year of Asteroid Awareness and Planetary Defense 2029. இப்போ எது கரெக்ட்லி மேட்ச்னு கேட்குறாங்க. கொஷின் இதை பார்த்துட்டு படிச்சுட்டு போயிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக போடலாம். இல்லை அப்படின்னா நம்ம வி cannot take any guess in these things. டைரக்ட் ஒன் ஆஃப் த ஃபேக்சுவல் கொஷின் இது. ஓகேங்களா, தெரிஞ்ச ஆன்சர் பண்ணலாம், இல்லைன்னா போட முடியாது. ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் டி. ஓகேங்களா, ஆல் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ வித் திஸ் we have come to the conclusion. ஸோ ஐ வுட் சே இப்போ நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் இந்தியன் இயர் புக்கில் இருந்து கொஷின் வர்றதுனால அது வந்து பார்த்துக்கிறத அட்வைசபிள். ஓகேங்களா, ஸோ வாட் ஐ வுட் லைக் டு டெல் இஸ் almost with successfully we have come to the conclusion of this session. Started from the ancient India, okayங்களா, now finished with the miscellaneous subjects. We have covered almost all the topics. ஓகேங்களா, ஒரு ancient Indiaல இருந்து ancient India, medieval India, art and culture, modern India. ஓகேங்களா, theme wise micro theme wise எல்லாமே பார்த்தோம். Then we went to Indian polity. அதில் ஒரு 6 to 7 வீடியோஸில் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதெல்லாமே டீட்டெயில்டாக கவர் பண்ணோம். தென் எக்கனாமி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்ஸு இதெல்லாமே வந்துட்டு பேங்கிங்கு, கேபிட்டல் மார்க்கெட்டு, வேர்ல்டு இதெல்லாமே கவர் பண்ணோம். தென் வி கேம் டு ஜாகிரஃபி. ஜாகிரஃபியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைவர்ஸாகவே கிளைமேட்டாலஜி, ஜியோமார்ஃபாலஜி அது எல்லாமே கவர் பண்ண பிளேலிஸ்ட் எல்லாமே நம்ம வந்து மேக் பண்ணிட்டோம். தென் கேம் டு என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ், அக்ரிகல்ச்சர், லெஜிஸ்லேஷன், ஓகேங்களா, பொல்யூட்டன்ஸ், ஸ்பீசிஸ், ப்ரொடெக்டட் ஏரியா நெட்ஒர்க்ஸ் இதெல்லாமே நல்லாவே பார்த்தோம். தென் அக்ரிகல்ச்சர் வந்து தனியாகவே ஒரு செக்மெண்ட்டாக பார்த்தோம். தென் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், சயின்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி, ஸ்பேஸு, ஐசிடி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி எல்லாமே பார்த்துட்டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் பார்த்தோம். ஆர்கனைசேஷன்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் வந்துட்டு கரண்ட் அஃபேர் பார்த்துட்டு இப்போ மிஸ்செலினியஸில் ஸ்போர்ட்ஸு, அவார்ட்ஸு, புக்ஸு, டேர்ம்ஸு, டிஃபென்ஸு இதெல்லாமே வந்துட்டு டீட்டெயிலாக ஸ்கீம்ஸ் இதெல்லாமே டீட்டெயிலாக பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் we have come to the conclusion. So advice from my side is almost we are prelims is round the corner. ஓகேங்களா, just a few days away. So don't panic. ஓகேங்களா, இது எல்லாமே இருக்கிறது வெரி காமன் தான். ஓகேங்களா, எக்ஸாம் அது படிக்கலாம் இது படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. ஸோ அட்வைஸ் ஃப்ரம் மை சைட் இஸ் ஜஸ்ட் பி கான்ஃபிடென்ட். ஓகேங்களா, முதல் விஷயம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், ஃபியர் இல்லாமல் இருக்கணும். ஓகேங்களா, நீங்கள் படிச்சிருக்கீங்க, செல்ஃப் பிலீஃப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நம்ம படிச்சதுலேருந்து தான் வரும் அப்படின்றது இருக்கும். தென் கண்டிப்பாக கொஸ்டின் பார்க்கும்போது ஒரு மாதிரி இன்டிமிடேட்டிங்காக இருக்கும், பட் போக 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 பழகிடும். ஓகேங்களா, அடாப்ட் ஆகிடுவீங்க, அதை வந்து நம்புங்க. தென் ஸ்டாட்டிக்கை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது வரைக்கும் புதுசாக எதுவுமே படிக்க வேணாம், ஸ்டாட்டிக்கை வந்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். தென் சிசேட்டும் வந்துட்டு ஓரளவு நல்லா பார்த்துருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். ஓகேங்களா, பேசிக்ஸு, குவான்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க குவான்ஸ் அட்டாக் பண்ணுங்கள், ஆர்சியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க ஆர்சியில் அட்டாக் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ வித்தவுட் எனி ஒரு ப்ரீ கன்சியூட் நோஷன் எதுவும் இருக்காமல் இப்படி இருக்கணும், கொஸ்டின் பேப்பர் அப்படி இருக்கணும், கஷ்டமாக வந்துடக்கூடாது, இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் பிளாங்காக போங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் போட்ட எஃபோர்ட்டை நம்புங்க. ஓகேங்களா, ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் மை அட்வைஸ் ஃப்ரம் மை சைட். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஓகேங்களா, ப்ராப்பராக தூங்குங்க. அந்த டில் டிடே சிசெட் முடிகிற வரைக்கும் ஹெல்த் ரொம்ப நல்லா பார்த்துங்க, நல்லா தூங்குங்க. தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அப்போ தான் வந்துட்டு எக்ஸாமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். So with this we have come to the conclusion of the session. Thank you so much. Thank you very very much for your patience and the participation. So with this we have come to the conclusion. All the best for your upcoming prelims. I really pray and wish the Almighty that whoever watching and whoever putting their hard work definitely should clear this examination and should appear for this mains 2026. ஓகேங்களா, ஸோ இந்த வருஷம் வந்துட்டு நீங்கள் விருப்பப்பட்ட சர்வீஸ் கிடைக்க நான் கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய விஷஸ் பிளெஸிங்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.